ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சொத்துக்காக எக்ஸ்ட்ரீம் லெவல் கொலை பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. மனைவி தன்னோட கணவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. என்னமா டெத் சர்டிஃபிகேட் தானே வாங்கியிருக்காங்க, இதுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த கணவர் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஸோ உயிரோட உள்ள தன்னோட கணவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க சொத்துக்காக. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவங்க எப்படி மாட்டினாங்க அப்படின்னும் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வாழ்ந்துட்டு வர ஒரு தம்பதி விஜயகுமார், ரேவதி. இது எல்லாமே விஜயகுமார் சொன்ன இன்ஃபர்மேஷன். விஜயகுமார் வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஒரு 7 வருஷமா ஒர்க் பண்ண தன்னோட சம்பளத்தை வந்து தன்னோட மனைவிக்கு வந்து அனுப்பி வச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒரு நாள் ஊருக்கு வரும்போது மனைவி கிட்ட கேட்குறாரு, எங்கம்மா இந்த மாதிரி நான் உனக்கு சென்ட் பண்ண பணம் இது வரைக்கும் 35 லட்ச ரூபா தன்னோட மனைவிக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கதா அவர் சொல்றாரு. ஸோ கேட்கும்போது அவங்க கிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ், ரேவதி கிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லாதனால 2 பேருக்கு நடுவில் வாக்குவாதம் வருது, சண்டையாகுது. அந்த சண்டையின் போது ரேவதி சொல்றாங்க, இனிமே என் வீட்டில் நீ இருக்காத அப்படின்ட்டு தன்னோட கணவனை பார்த்து சொல்றாங்க. இருந்த அப்படின்னா நானே உன்னை விஷம் வச்சு சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, விஜயகுமார் வந்து ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடியே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்ட பிறகு இவங்க வந்து பிளான் போடுறாங்க, அச்சோ கணவர் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே, அவர் பேரில் இருக்க சொத்துல நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டு பவானி ஆற்றங்கரை ஓரமாக ஒரு ஆண் பிணம் வந்து சடலமாக வரும்போது இவர் தான் என்னோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணி டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொத்து வேணும்னா வாரிசு சர்டிஃபிகேட் வேணும் இல்லையா? ஸோ வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது தான் அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து ஊரில் வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது விஜயகுமார் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னோட உயிரோடு இருக்க கணவனுக்கே வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. பணம் வந்து எந்த அளவுக்கு மனிதனை கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு வாக்கியம் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆண் சரியாக அமைந்தால் பெண் சரியாக அமைவதில்லை, பெண் சரியாக அமைந்தால் ஆண் சரியாக இருப்பதில்லை, 2 பேரும் கரெக்டாக இருந்தால் இயற்கை வந்து அவங்கள வாழ விடுவதில்லை அப்படின்னு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இவங்க தான். மனிதன் வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்றதுக்கு இவங்க ரேவதியும் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுமா.